ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீன வதாசீன மசக்த தேஷு கர்மசு. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 9வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்றார், படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பிற்கும் அவர் கட்டுப்பட மாட்டார், அவர் எதற்கும் கட்டுப்பாட்டில் வரமாட்டார் என்று போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அது முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப விரிவாக அவர் சொல்றது, நான் எதற்கும் கட்டுப்பட்டவன் இல்லை, நான் படைத்த படைப்புகளுக்கும் நான் கட்டுப்பட்டவன் இல்லை, படைக்கும் அந்த ஒரு தொழிலுக்கும் நான் கட்டுப்பட்டவன் இல்லை, படைக்கப்பட்ட அந்த உயிரினங்களை காக்கணும் என்று அவ மேல ஒரு அன்பு வச்சிருக்கேனே அதாலும் கட்டுப்பட்டவன் கிடையாது, என்னை கட்டுப்படுத்தவே முடியாது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அப்படி கட்டுப்பாட்டில் இல்லாமல் யாராலும் அடக்க முடியாத ஒரு ஆற்றலுடன் இருக்கிறார் என்பதை அழகாக விளக்கி சொல்றார் இந்த வார்த்தைகளால. அப்படி இருக்கும் நம்ம கிருஷ்ணர், அவர் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் பற்றுகள் இல்லாமல் பற்றற்ற நிலையில் இருந்து அனைத்தையும் ஒரு சாதாரணமாக சமநிலையில் அனைத்தையும் நோக்குபவனாக அனைத்தையும் பார்ப்பவனாக மட்டுமே இருக்கார். அனைத்திற்கும் ஒரு சாட்சியை போலவே இருக்கார். இவர் இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டே இருந்தாலும் அவர் இதில் எதற்கும் எதுவுமே செய்யறதில்லை. இதெல்லாம் நம்ம கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்தில் சொல்லும் போது, அனைத்தையும் படைத்தவன் நான் தான் என்று தெரிந்த போதிலும் நான் எதையுமே படைக்கலே என்று தெரிந்து கொள் அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். எப்படி ஒரே நபர் எல்லாத்தையும் செய்யவும் முடியும், அதே நேரத்தில் எதுவும் செய்யாமலும் இருக்க முடியும் என்றால் அது பகவானால் நிச்சயமாக முடியும். எல்லாத்தையுமே செய்கிறார், பகவான் எல்லாத்தையுமே செய்கிறார் என்று நாம் தான் சொல்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஞானத்துடன் பார்த்தோம் என்றால் பகவான் எதையுமே செய்ய மாட்டார், அனைத்திலிருந்தும் ஒரு சமநிலையில் விடுபெற்று தான் இருப்பார் அவர். ஆனால் அவருடைய சக்தியாக இருக்கும் அந்த மூல பிரகிருதி, அவரின் சக்தியாக இருக்கும் அந்த மகத் பிரம்மம், அதுதான் படைக்கும் காக்கும் அழிக்கும் இந்த செயல்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மூல பிரகிருத்தியை கடந்து சென்றால் மட்டுமே அனந்தமாக எல்லையற்று இருக்கும் அந்த இறைவனின் ஆனந்தத்தை, அந்த ஒரு தெய்வீக ஒளியை உணர முடியும். இந்த ஒரு விஷயத்தை உணர்வதுதான் அனைத்து குருமார்கள், நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காளே, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, இதே மாதிரி வள்ளலா சுவாமிகள், இப்படிப்பட்ட அனைத்து அருணகிரிநாதர், இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அனைவருமே, குருமார்கள் அனைவருமே இந்த ஒரு இறைவனின் தெய்வீக ஒளியை உணர்ந்து கொள்ளணும் என்றால் மாயையை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நான் பொதுவாக சொல்லியிருக்கா. இப்படி இந்த ஒரு தத்துவத்தை உணர வேண்டும் என்றால், அந்த மாயையை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த ஒரு மூல பிரகிருதிக்கு அப்பாற்பட்டிருக்கும், அதற்கு பின்னாடி மறைந்திருக்கும் ஒளிந்திருக்கும் அந்த இறைவனை நம் மனக்கண்ணால பார்க்க வேண்டும். அதற்கு தான் தியானம், பக்தி போன்ற உபாசனைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட இறைவன் அனைத்தையும் செய்த போதிலும் எல்லாத்திலும் விலகியும் இருக்கார் என்று அழகாக சொல்லிட்டு, இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள வராமல் இருக்கும் நான் அன்பினால் பக்தினால் மட்டுமே கட்டுப்படுகிறேன் என்று இந்த இடத்தில் பகவத்கீதையில் அவர் அழகாக அவ்வளோ சொல்லவில்லை அந்த விஷயத்தை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் முழுமையாக அதை பற்றியே வாழ்ந்து காட்டியிருக்கார் அந்த தத்துவத்தை. யசோதை நம்ம கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணர் செய்கிற சேட்டைகளெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த கிருஷ்ணரை எப்படியாவது கட்டி போடணும் என்ற ஒரு உரல் அந்த ஒரு கிருஷ்ணரை கட்டணும் என்று போறார். ஆனால் எவ்வளவு கட்டினாலும் அதை முயற்சி செய்தாலும் அந்த கயிறு பத்தாமலே போறது. இறுதியில் கிருஷ்ணரை பார்த்து அன்போடு சொல்றா, உன்னை நான் கட்டணும், அதற்கு நீதான் அனுமதிக்கணும், நீதான் ஏதோ சேட்டை செஞ்சுட்டு இருக்க என்று சொல்ல, அந்த யசோதையின் அன்பு, தன்னுடைய குழந்தை எங்கேயாவது போயிட்டு ஏதாவது சேட்டை செஞ்சுட்டு பெரிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது என்று யசோதைக்கு கவலை. தன்மேல அந்த யசோதைக்கு இருந்த அந்த கருணை, அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம், அதை பார்த்து இந்த பாசத்திற்கு, இந்த அன்புக்கே நான் கட்டுப்பட்டேன் என்று அந்த கயிறை கொண்டு தன்னையே கட்டி கொண்டார் நம்மளோட கிருஷ்ணன். அப்படியாக அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு ஆசைக்கு, அந்த ஒரு பக்திக்கு, அந்த ஒரு அன்பிற்கு, பாசத்திற்கு மட்டும்தான் பகவான் இணங்குவார். அவர்கிட்ட நம்ம நீங்க வரணும், இப்பயே வரணும் என்று ஆணையிட்டால்னா அவர் வரமாட்டார். என்றால் எதற்கும் கட்டுப்படாதவர் என்றால் நம்ம சொல்லும் சாதாரண வார்த்தைக்கு கட்டுப்படுவாரா? ஆனால் நம்ம அன்புக்கு, பக்திக்கு நிச்சயமாக கட்டுப்படுவார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 9வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.